பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா. நம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு கோவில்களின் பெருமைகளையும் தனி சிறப்புகளையும் அனைத்து மக்களும் அறிந்த ஒன்று. இறைத்தன்மை என்னும் மெய்ப்பொருள் ஒன்றே அனைத்து உயிர்களுக்கும் வடிவமாக திகழ்கிறது. உலகை நடத்தும் ஆற்றல் ஒன்று உள்ளது. இந்த ஆற்றல்தான் இறைவன் என்று கூறியிருக்கின்றனர் நம் முன்னோர்கள். ஆன்மீக தலங்களில் புனித நகரமாக போற்றப்படும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அண்ணாமலையார் திருக்கோவில் அமைந்துள்ளது. சிவனின் பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலமாக விளங்குகிறது. இது தவிர இந்த மாவட்டத்தின் அருகே உள்ள கிராமப்புற பகுதிகளிலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பழமையான கோவில்களும் நம் பாரம்பரியத்தின் அடையாள சின்னமாக இருந்து வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தில் அமைந்துள்ள இந்திரவனம் ஆன்மீகத்திற்கு புகழ்பெற்றது. இங்கு அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கும்பாபிஷேகம் தற்போது இக்கோவில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நடைபெற்றது. மாரியம்மன் அவதாரங்கள் உலகம் முழுவதும் உள்ள மாரியம்மன் கோவில்களில் அம்மன் வலம் வந்து தரிசனம் கொடுப்பது தனி சிறப்புதான். இந்த இந்திரவனம் கிராம மக்களின் குலதெய்வமாக விளங்கும் இந்த மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வேப்பங்கொத்தால் சமயபுரத்திலே போகா நோய் போக்கும் வேப்பிலைக்காரி சமயபுரத்திலே உருமியும் உருமும் சமயபுரத்திலே பேய் பிசாசு பிடித்தவர் உருமுவார் சமயபுரத்திலே. நீண்ட வருடங்களுக்கு பிறகு நடத்தப்பட்ட இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மாரியம்மனின் அருளும் தரிசனமும் கிடைக்க பக்தர்கள் மாவிளக்கு, பால்குடம் உள்ளிட்ட பல நேர்த்திக் கடனை செலுத்தி கும்பாபிஷேக விழாவை கோலாகலமாக கொண்டாடினர்.
போலூர் இந்திரவனம் மாரியம்மன் கோவில் பழமையானது என்றாலும் பக்தர்கள் கவலைகளை தீர்க்கும் தலமாக விளங்கி வருவது இந்த இந்திரவன கிராமத்தின் சிறப்பாகும். தீராத நோய்கள், குழந்தை பாக்கியம், கல்வியில் வளர்ச்சி, வேலையில் முன்னேற்றம் இப்படி அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்யும் அம்மனாக திகழ்கிறார் இந்த மாரியம்மன். வாரம் 2 நாட்கள், அதாவது செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களில் இங்கு நடக்கும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டாலே தீமைகள் விலகி நன்மை கிடைக்கும் என்பது ஐதீகம். கற்பூர நாயகியாகவும் அழகிய தமிழ் மகளாகவும் விளங்கும் மாரியம்மன் ஆன்மீக வரலாற்றில் பல அவதாரங்கள் எடுத்து உலகம் முழுவதும் உள்ள அனைத்து உயிர்களையும் காத்து வருகிறார் என்கிறது புராணங்கள். ஜெகதீஸ்வரி, ராஜேஸ்வரி, பாகேஸ்வரி, புவனேஸ்வரி, பத்ரகாளி, ருத்ரகாளி, எல்லகாளி, கில்லகாளி, பக்தியுடன் பாடுகின்றோம் பாரம்மா மாகாளி. மஞ்சள் பூசும் மகமாயி, மகிமை செய்யும் கருமாரி, குங்குமத்தில் குடியிருக்கும் குலமகளை சுகுமாரி, இச்சக்கிரிய ஞானம் என்னும் சக்தி ஒன்றாய் இணைந்தவளே, இஷ்டமுடன் இவ்வுலகை காத்து நிற்கும் ஈஸ்வரியே, திருவுடையாள், வடிவுடையாள், கொடியுடையாள், அருளுடையாள், பாசமுடன் நடித்தாலே பறந்து வரும் குணமுடையாள், துர்க்கை என்று கொற்கை என்று துதி செய்தோம் தாயே, துணையாக வர வேண்டும் என்னாலும் நீ. சமயபுரத்தாளே எங்கள் குறை தீர்க்க வருவாயே, சமயம் வந்தாச்சு நல்ல அருள் வாக்கு சொல்வாயே, ஓங்கார நாயகியே வாழ்வு ஓங்கிடச் செய்வாயே, நீ கடைக்கண்ணால் பார்த்தாலே செய்த வினையாவும் தீர்ந்திடுமே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. தமிழகத்தில் உள்ள நகரங்கள் முதல் குக்கிராமங்களை வரை அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா என்றாலே ஒரு தனி சிறப்புதான். அந்த வகையில் ஆன்மீகத்திற்கு புகழ்பெற்ற திருவண்ணாமலை நகரத்தின் இந்திரவன கிராமத்தின் மாரியம்மன் திருக்கோவிலும் நம் பாரம்பரியத்தை அழியாத மறையாத கல்வெட்டுகளாக பதித்திருக்கின்றன. உன்மகளே தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா. உன்மகளே தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா. திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா. திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா. உன்மகளே தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா. இதயத்தில் எப்போதும் இறைவனுக்கு இடம் கொடுத்தால் வாழ்க்கையில் வசந்தம்தான். இப்படி அனைத்து மக்களின் இதயங்களில் இடம் பிடித்த திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தில் அமைந்துள்ள இந்த இந்திரவனம் மாரியம்மன் கோவில் அமைந்திருப்பது நம் மண்ணிற்கு பெருமைதான். மாரியம்மனுடைய அனுகிரகத்தினால் இந்திரவனம் கிராமத்திலே
புதியதாக ஆலயம் அமைத்து பாலமுருகர் மற்றும் வரசித்தி விநாயகர், மாரியம்மன், பிராமி, வைஷ்ணவி, துர்காம்பிகா, சிம்ம தேவதை, பலிபீட தேவதை, சூட தேவதை என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவதைகளுக்கும் நூதன பிம்பஸ்தாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக வைபவமானது இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக கிராமத்தின் முழு ஒத்துழைப்போடு நன்றாக நடைபெற்றது. இதனுடைய பூஜையானது 2 தினங்களுக்கு முன்பாக ஆரம்பித்து யாகசாலைகள் அமைக்கப்பட்டு 3 யாகசாலைகளாக பிரித்து விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு யாகசாலையும், மூலஸ்தான மாரியம்பிகைக்கும் மற்றும் விமான கோபுரத்திற்கு 2வது யாகசாலையும், பரிவார மூர்த்தங்களாக இருக்கக்கூடிய பிராமி, வைஷ்ணவி, துர்காம்பிகா தேவிக்கு 3வது யாகசாலை அமைத்தும் மகா கும்பாபிஷேக வைபவத்தின் 3 காலங்கள் விசேஷமான முறையிலே நடைபெற்று ஸ்ரீ மாரியம்மனுடைய அனுகிரகத்தினால், அது மட்டுமில்லாமல் நரசிம்மராவ் அவர்களின் விருப்பத்திற்கிணங்க சிவாச்சாரியர்கள் நாங்கள் எல்லாம் வந்திருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்து அம்மனுடைய அருளை பெற்றோம். இதே போல இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து பக்த கோடிகளுக்கும் எல்லா விதமான அஷ்டலட்சுமி கடாட்சமும் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி லட்சுமி கடாட்சம் பெற்று மேலும் மேலும் இந்த ஆலயத்திற்கு கைங்கரிய பலன்களை அம்பாளானவள் எல்லா கைங்கரியத்தையும் செய்யக்கூடிய சக்தியை கொடுக்க வேண்டும். வருடா வருடம் இந்த கோயிலுக்கு திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற்ற வேண்டும். ஆகையால் இந்த மாரியம்மை தேவி அதே நேரத்திலே அச்சயம்பிகா தேவிக்கு நுழைவு வாயிலில் மகா கும்பாபிஷேக வைபவமும் நடைபெற்றது. அந்த அச்சயம்மனுடைய அனுகிரகமும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். மாரியம்மனுடைய அனுகிரகத்திலே 108 பால்குட அபிஷேகமானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அலங்காராதனை, தீபாராதனை செய்வித்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதே போல பக்த கோடிகள் மென்மேலும் இந்த ஆலயத்திற்கு கைங்கரியத்தை செய்து அம்பாளுடைய அருளை பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நம பார்வதி பகதே, என்னாடுடைய சிவனே போற்றி, ஓம் சக்தி. அம்மை இறங்கிடும் சமயபுரத்திலே அங்கே தங்கியிருந்து அம்மாவை வணங்குவர் சமயபுரத்திலே. கோழி ஆடு விடுவர் சமயபுரத்திலே, சந்நிதியை பக்தர் எல்லாம் கோலி வருவர் சமயபுரத்திலே. காணிக்கை செலுத்துவர் சமயபுரத்திலே, தினம் தினம் தோறும் வேடிக்கை நிகழ்த்துவர் சமயபுரத்திலே. சமயபுரம் வாழும் ஆத்தாளே, பக்தருக்கு சமயத்தில் உதவும் ஆத்தாளே, சாட்சியாக வருவாள் ஆத்தாளே, பக்தருக்கு காட்சியும் தருவாள் ஆத்தாளே. வேப்பங்கொத்தால் சமயபுரத்திலே, போகா நோய் போக்கும் வேப்பிலைக்காரி சமயபுரத்திலே. கிராமத்தில் புதிதாக மகா மாரியம்மனுக்கு ஆலயம் நிர்மாணித்து அனைத்து விமானங்களும் புதுப்பிக்கப்பட்டும் சீரும் சிறப்புமாக இன்றைய தினம் நூதன அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதற்கு தலைவர், நாட்டாண்மை, பொருளாளர், விழாக்குழு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விழாவை நரசிம்மராவ் தலைமையிலும் சில சிவாச்சாரியர்கள் வந்து இவ்விழாவை சிறப்பாக நடத்தினர். இதற்கு அடுத்தாற்போல் இக்கிராமத்தில் மிகவும் தொன்மை வாய்ந்த பச்சையம்மன் ஆலயம் என்று இருக்கிறது. அதுக்கு வருடம் ஆடி மாதம் நெருப்பு தீமிதி விழா நடைபெறும். ஆகவே இந்த கிராமத்திற்கு மேலும் சிறப்பு கொடுப்பது ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயமாகும். இதற்கு பல ஊரிலிருந்தும் அன்பர்களும் பக்த கோடி வந்து சிறப்பாக விழா நடத்த குழுவையும் புதிதாக கட்டி கொடுத்துள்ளார்கள். ஆகவே இந்த கிராமத்திற்கு மேலும் சிறப்பு வாய்ந்ததாக ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயம் இருக்கிறது.
ராஜேஸ்வரி புவனேஸ்வரி பத்ரகாளி ருத்ரகாளி எல்லக்காளி தில்லக்காளி பக்தியுடன் பாடுகின்றோம் பாரம்மா மாகாளி மஞ்சள் பூசும் மகமாயி மகிமை செய்யும் கருமாரி குங்குமத்தில் குடியிருக்கும் குலமகளை சுகுமாரி இச்சக்கிரிய ஞானம் என்னும் சக்தி ஒன்றாய் இணைந்தவளே இஷ்டமுடன் இவ்வுலகை காத்து நிற்கும் ஈஸ்வரியே திருவுடையாள் வடிவுடையாள் கொடியுடையாள் அருளுடையாள் பாசமுடன் நடித்தாலே பறந்து வரும் குணமுடையாள் துர்க்கை என்று கொற்கை என்று துதி செய்தோம் தாயே துணையாக வர வேண்டும் என்னாலும் நீ சமயபுரத்தாளே எங்கள் குறை தீர்க்க வருவாயே சமயம் வந்தாச்சு நல்ல அருள் வாக்கு சொல்வாயே ஓங்கார நாயகியே வாழ்வு ஓங்கிடச் செய்வாயே நீ கடைக்கண்ணால் பார்த்தாலே செய்த வினையாவும் தீர்ந்திடுமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த கிராமத்தில் மாரியம்மன் கோயிலில் தெரியாமல் எந்த காலத்தில் இது கட்டினார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. மிகவும் பைதெழுந்த கோவிலாக எங்களுக்கு கருத்து தெரிந்த நாளிலிருந்து மிகவும் பைதெழுந்த கோவிலாக தான் நாங்கள் அதே இன்றைய தினம் அதற்கு 15 நிமிஷம் கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறப்பாக மக்கள் கலந்து கொண்டு மிக இந்த கோவிலுக்கு நிறைய அன்னதானம் கையால் இழந்த உதவிகள் பெரிய பெரிய அளவில் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்தார்கள். அந்த உதவியால்தான் இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு மாரியம்மனுடைய ஆலயத்தை எங்களால் கண்டுகளிக்க முடிந்தது என்பதை தெரிவித்தது. இந்த உதவி செய்த கரங்களுக்கு எங்களுடைய ஊர் சார்பாகவும் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் இந்த கிராமத்தில் எப்படி வளர்ந்ததோ அதுபோல் மாரியம்மன் ஆலயம் வளர வேண்டும் என்று நினைத்தோம். அதுபோல் மாரியம்மன் ஆலயம் இன்றைக்கு அது சரசில் தண்ணி ஊட்டதை நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம். இன்னும் மிக சிறப்பு மிக கோவில் பெருமாள் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயமும் விரைவில் அதை நாங்கள் ஏற்பாடு செய்து இதே போல ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் கண்டுகளிப்போம் என்பதை நாங்கள் அந்த அம்மனுடைய பெருமாளுடைய அவருடைய சாபமாக அவருடைய முன்னின்று வைத்து இந்த கோரிக்கையை அவர்களுக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். அவருடைய தலைப்பில் இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் போல் வெக விரைவில் பெருமாளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எங்களுக்கு இந்த அம்மன்களால் அது கொடுத்து அவர்கள் நிறைய உயர்ந்த உதவிகள் வழங்கினார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லி विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनभूषिणि शङ्करदोषिणि किल्पिषमोषिणि कोशरते तनुजनिरोषिणि तिथिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधु मधुरे मधु कैडभ भञ्जिनि कैड
विकण्डित रुण्ड वितुण्डित शुण्ड गजाधिपते रिपुगज खण्ड विदारण षण्ड पराक्रम शुण्ड मृगाधिपते निज भुज दण्ड निवादित खण्ड विवादित मुण्ड पडाधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकभर्दिनि शैलसुते ऐरण दुर्मद शत्रुवदोदित धुर्धर निर्जर शक्तिभृते चतुर विचारणीण महाशिवदूत कृत प्रमदाधिपते दुरित दुरीत दुराशय दुर्मदि दानवदूत कृतान्तमते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐशरणागत वैरिवधूवर वीरवराभयदायकरे त्रिभुवनमस्तकशूल विरोधि शिरोधि कृतामलशूलकरे धुमि धुमि तामर दुन्दुभिनाद महोमुखरीगदधिक्मगरे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते